உலமா சபையின் தலைவர் மரியாதைக்குரிய மவ்லவி அல்ஹாஜ் PA காஜா முயேனுதீன் வாகவி அவர்களை வாழ்த்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறது கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். நம்முடைய இருதயத்திற்கு நெருக்கமான மரியாதைக்குரிய இனிகோ இருதயராஜ் அவர்களே, இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, பல சமயத்தினுடைய மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தலைவர்களாக இங்கே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய எங்களுடைய அரசு தலைமை காதி டாக்டர் சலாஹுத்தீன் முகமது அய்யூப் அவர்களே, சங்கைக்குரிய தவத்திரு குமாரசாமி தம்பரான் சுவாமிகள் அவர்களே, மரியாதைக்குரிய பெந்தகோஸ்தே திருச்சபைகளுடைய மாமன்ற பிரதம பேராயர் சார்லஸ் பின்னி ஜோசப் அவர்களே, சங்கைக்குரிய முன்னாள் பேராயர் மரியாதைக்குரிய பேரருள் தேவசகாயம் அவர்களே, சைவ சிந்தா தரத்தின் மரியாதைக்குரிய கலையரசி நடராஜன் அவர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஈசா, நாங்கள் ஈசா என்று சொல்வோம், நீங்கள் இயேசு என்று சொல்கிறீர்கள். அந்த ஈசா அவர்களை உளமாற நேசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இறைவனின் கட்டளை. அது நாங்கள் உளமாற நேசிக்கிறோம். அவருடைய பெயரை வெறும் ஈசா என்று நாங்கள் சொல்லக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றுதான் சாதாரண ஒரு முஸ்லிம் இடத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். வெறும் ஈசா என்று சொல்ல மாட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவரின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற அந்த அடைமொழியோடு சேர்த்துத்தான் அந்த வார்த்தை சொல்லப்படும். மாத்திரமல்ல, ஈசா நபியை பற்றிய அந்த தகவல்களை, அவர்களை பற்றிய தகவல்களை ஏராளமாக குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறது. அற்புதமான படைப்பு அவர்கள். குழந்தை இயேசுவின் பேச்சு, ஈசாவினுடைய அற்புதங்கள், பிறவி குருடையும் குஷ்டரோகத்தையும் நிவாரணம் செய்தவர்கள், ஏராளமான அற்புதங்களை அவர்கள் செய்ததை அருள்மறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். அவருடைய தாயார் உலகத்து பெண்மணிகளுக்கெல்லாம் சிறந்த பெண்மணி என்று நபிகள் நாயகத்தால் பாராட்ட பெற்ற அன்னை மரியம் அவர்கள், அவர்கள் பெயரில் குர்ஆன் ஷரீஃபிலே தனி ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அவர்கள் பெயரில் குர்ஆன் ஷரீஃபிலே தனி ஒரு அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைத்திலிருந்து பரிசுத்தமான தாய் என்று குர்ஆன் அவர்களை உம்முஹு சித்தீகா, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், உண்மையானவர்கள் என்று குர்ஆன் பாராட்டுகிறது. அதேபோல ஈசா அவர்களுடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்தை பற்றிய தனி அத்தியாயம் ஆல இம்ரான் என்று பேசுகிறது. நபிகள் நாயகத்தில் கேட்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவ அமைப்பையே நமக்கு சொல்லி காமிப்பார்கள். நடுநிலையான உயரம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. சிவப்பு கலந்த மேனி, மஞ்சள் நிற 2 ஆடைகளை அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்று அவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி காட்டுவார். சங்கைக்குரியவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கான சூழல் உள்ள இடம் அல்ல. தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்றிணைக்கும் கிறிஸ்துமஸ் என்ற பெயராலே இந்த சிறப்பான நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே பிரிவதற்கும் முறித்துக் கொள்வதற்கும் பல காரணங்கள், கருத்து வேறுபாடுகளுக்கு இருந்தாலும் கூட சேருவதற்கும் ஒன்றிணைவதற்கும் நிறைய வலுவான காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிவதற்கும் கருத்து வேறுபாடு கொள்வதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சேருவதற்கும் ஒன்றிணைவதற்கும் அதைவிட பிரதானமான காரணங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நாம் இணையவில்லை என்று சொன்னால் பல்வேறு விதமான வாய்ப்புகளை நாம் தவறவிட்டு விடுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாம் மதம் கடந்து சகோதரர்களாக வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நிலையிலே நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜமாஅத்துல் உலமாவின் சார்பில் உங்கள் எல்லோரிடத்திலேயே மரியாதைக்குரிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் அழைப்பதை போல நான் உங்களிடத்தில் அழைத்துக் கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் 3 கூட்டத்தாரை பற்றி பேசும். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் 3 கூட்டத்தாரை பற்றி பேசும். முதல் கூட்டம் இறை நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களை பற்றி 5 ஆயத்துகள். இரண்டாவது இறை மறுப்பாளர்கள், அவர்களை பற்றி 2 ஆயத்துகள்.
அதற்கடுத்து மூன்றாவது ஒரு கூட்டத்தை பேசும் அவர்கள் யார் என்று சொன்னால், வெளியிலே மத நம்பிக்கையை போல் காட்டிக்கொண்டு உள்ளத்தில் நயவஞ்சகத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்களை பற்றி எச்சரிக்கையாக 14 வசனங்கள் பேசும். அவர்களை பற்றி குர்ஆன் 14 வசனங்களை பேசும். நாம் வாழக்கூடிய இந்த காலம், அரசியல் ஆதிக்கத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் பலவிதமான கொடூரங்களை செய்துவிட்டு, பலவிதமான அநியாயங்களை செய்துவிட்டு, குயுக்தியான வார்த்தைகளால் அதை நியாயம் பேசக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா விதமான அநியாயங்களையும் செய்கிறார்கள். செய்துவிட்டு தங்களுடைய குயுக்தியான வார்த்தைகளால் அதை நியாயப்படுத்துகிறார்கள். கொரோனா பாதிப்பிலிருந்து முற்றிலும் மீண்டு வராத நிலையிலே, கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள இந்த நிலையிலே, கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி 3 வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றியுள்ளது. எப்பொழுதும் போல் ஜனாதிபதியும் அவசரமாக கையெழுத்து போட்டு விட்டார். எப்பொழுதும் போல் அவசரமாக அவரும் கையெழுத்து போட்டு விட்டார். ஆனால் கடும் குளிரிலே 20 நாட்களுக்கும் மேலாக தலைநகரிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அகம்பாவத்துடனே அவர்களை பொருட்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை அடிமைப்படுத்தி இருந்தவர்கள் கூட போராடுகின்றவர்களை இந்த அளவிற்கு கேவலப்படுத்தவில்லை. நம்மை அடிமைப்படுத்தி இருந்தவர்கள் கூட போராடக்கூடியவர்களை இந்த அளவிற்கு கேவலப்படுத்தவில்லை. அந்த அளவிற்கு கேவலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். சாதாரண மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம்தான், விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கின்ற ஒரு விவசாய சட்டத்தை யாருக்காக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்? விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சட்டத்தை யாருக்காக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே இந்த மகத்தான இனிய விழாவில் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். நாம் எல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். அரசியல் நலன்களுக்காக நாம் ஒன்று சேர்வதை விட சமூக நலன்களுக்காக ஒன்று சேர்ந்தால் அதுதான் காலத்தின் தேவையும் காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய ஒன்றும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் அரசியல் காரணங்களுக்காக நாம் ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால் அந்த தேர்தலோடு அவைகள் முடிந்து போய்விடும். ஆனால் அரசியல் நலன்களையும் தாண்டி சமூக நலன்களுக்காக நாம் ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால் காலத்தையும் கடந்து அந்த உறவு நிலைக்கும் நிற்கும் என்பதை உளப்பூர்வமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த காலத்தின் தேவையும் கூட. எனவே மகத்தான இந்த காலகட்டத்தில் பொருத்தமான ஒரு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொருத்தமான மரியாதைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே தலைமை தாங்கியிருக்கிறார்கள். எல்லோரோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான பொறுப்பும் சீக்கிரமாக வந்து சேருவதற்கு உளப்பூர்வமாக நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதுதான் தமிழகம், இதுதான் பெரியாரின் கனவு. மதத்தின்